சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா இரவில் உன் அப்பா இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நாளைய தினம் உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். நீ யார் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்காக என்றும் என்றென்றும் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது இத்தனை நாளும் உன்னை தேடி வருகின்றவர்களை பற்றியும் உன்னை தொடர்ந்து நிற்கின்றவர்களை பற்றியும் உனக்காக வருகின்ற தெய்வங்களை பற்றியும் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொண்டிருந்த இந்த அப்பா நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உன்னால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்ல வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீ செய்யக்கூடிய இந்த காரியத்தினால் நீயே நம்ப முடியாத அளவிற்கு உன்னை யார் என்று நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். குறிப்பாக நான் சொல்கின்ற ஒருவருக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டும், நல்லதொரு திருப்பம் வேண்டும் வாழ்க்கையில் என்று ஆசைப்படுகின்ற நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு எப்பொழுதும் சரியான பதில் கிடைப்பதில்லை. ஏனென்றால் நம்மை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நமக்கே சரியாக புரிவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கை நினைத்த நாம் கலங்கி கொண்டிருக்கும் இந்த நேரம். இனி உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த வாழ்க்கையில் ஏதுவாகிவிட்டது இந்த வாழ்க்கை என்பதை எல்லாம் இனி எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நாம் எண்ணங்களை ஒருபோதும் நம்மை விட்டு சென்று விடக்கூடாது. எந்த நேரத்திலும் நமக்கான தெளிவை என்பது ஒரு நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நேரம் புரிந்து விடாது. ஆனால் உன் அப்பா சொல்வது போல நாளை நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்குள்ளும் தெளிவை கொடுத்துவிடும். நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்குள்ளும் தெளிவை கொடுத்துவிடும். அந்த வாழ்க்கையை பற்றியும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக நான் இருக்கின்றேன். எல்லா வல்ல உனக்கு நான் வருகின்றேன். எந்த நேரத்திலும் இந்த அப்பாவின் அன்பை உனக்கு நிச்சயமாக்கி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றாக நாம் புரிந்து கொள்வதும் ஒவ்வொன்றாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதும் இதற்கு மாறாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் கற்றுக் கொடுப்பதும் இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை சரியாக உனக்கு புரிய வைத்துவிடும். உன்னை பற்றிய உண்மையான உணர்வுகளை உனக்கு சரியாக சொல்லிவிடும் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி கலங்காமல் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக நிலைத்திருக்க செய்ய வேண்டும். சாயப்பா சொல்வது போல நான் உன்னை பற்றி சில நாட்களுக்கு உங்களுக்கு முன்பாகத்தான் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு உனக்கு இப்படி ஒரு குணம் இருப்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் உன் அப்பா என்று உன்னிடத்திலேயே அதை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த குணம் உன்னுடையது. ஆனால் நாளை அதை நீ நிரூபிக்கப் போகிறாய். எந்த நேரத்தில் நீ என்ன செய்யப் போகிறாய் என்பதை நான் சொல்வதை புரிந்து கொண்டு உனக்குள் இருக்கும் உன்னை யார் என்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்காகவே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எந்த நாளிலும் இந்த அப்பா உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களையும் இந்த சூழ்நிலையும் நீ ஒருபொழுதும் கைவிடாதே. உனக்கான அன்பையும் உனக்கான நம்பிக்கையும் நான் கொடுக்க நினைக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம், கடமை உனக்கு வந்துவிட்டது. எதிலுமே நாம் சிந்துகின்ற நம்முடைய எண்ணங்கள் நம்மை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாதல்லவா? நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாதல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த ஒரு எண்ணம்தான், உனக்குள் இருக்கும் இந்த ஒரு குணம்தான் இன்று நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் காரணம். இதுதான் உன்னை சுற்றி வரும் பல சோதனைகளுக்கும் காரணம். இதை எல்லாமும் ஒன்று சேர்ந்து தான் இன்று உன் வாழ்க்கை ஆழமாக பதம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒன்று சேர்த்துத்தான் இன்று உன் வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்படியானால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் நேரம், சுற்றி நடக்கும் சில உண்மைகளை நீ கட்டாயமாக உணர வேண்டும்.
உன்னை தேடி வரும் சில உண்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் நேரம். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் சில உண்மைகளை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உனக்காக நான் வரும்பொழுது எல்லாம் உன்னுடைய இந்த குணத்தை கண்டு அப்பா மேல் சிரித்து போய்விட்டு, என் குழந்தைக்கு இப்படியும் இந்த குழந்தை இருப்பதினால்தான் இந்த மனிதர்கள் இந்த குழந்தைக்கு அதிகமான காயங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று கோபம் இருக்க வேண்டும், அப்படித்தான் உனக்குள் கோபம் அதிகமாக இருக்கிறது என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற யாரும் உன்னை நெருங்கவே மாட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடியிலும் உன்னை அதிகமாக வருத்தப்பட வைத்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நொடியிலும் அதிகமாக உனக்கு கஷ்டங்களை தந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களும் உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன் முன்னால் வந்து நின்று உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய உறவுகளுக்கு நான் மதிப்பு தந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையாகவே நீ என்ன நினைக்கிறாய் என்பதையும் ஏது நினைக்கிறாய் என்பதனையும் நான் உணர்ந்த பிறகு உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு வந்து நிற்கின்றேன். உன்னுடைய குணம், உன்னுடைய இது போன்ற குணத்தை நீ கொஞ்சம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லையென்றால் இந்த பிரச்சனையும் இந்த கஷ்டமும் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இது போன்ற ஒரு விஷயம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்தி கொண்டு தான் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஏன் நடக்கிறது என்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். நம் வாழ்க்கையில் மட்டுமே இது போன்று நடக்கிறது என்பது போன்ற ஒரு சிந்தனை இருக்கலாம். இவையெல்லாம் எதனால் என்று ஒரு தெளிவு கிடைத்துவிட்டது என்றால், நம்மை சுற்றி இருக்கும் பல பிரச்சனைகளுக்கும் அந்த இடத்தில் முடிவுகள் பிறந்து, நான் உன்னிடம் கோபம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. அப்பா சொல்வது உன்னிடத்தில் இருக்கின்ற இரக்க குணத்தை பற்றி. இதுதான் உன்னுடைய இந்த குணத்தை தான் இந்த மனிதர்கள் இன்று அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். மனிதநேயம் இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக பல கஷ்டங்களும் இருக்கும். உன்னிடம் இருக்கின்ற இந்த மனித நேயத்தை பயன்படுத்தி உன்னை இவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். மீண்டும் மீண்டும் இவர்கள் உன்னை பயன்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கிறார்கள். நாளைய தினம் உண்மையாகவே உன்னிடத்தில் பசியோடு வந்து வயிற்று பசிக்காக உணவு கேட்கின்றவர்களுக்கு நீ உணவு கொடுத்து பார். யார் வந்து உன்னிடத்தில் கையேந்தி நின்றாலும் சரி, மனித நேயத்தோடு இருப்பது தவறு கிடையாது. உண்மையாகவே இந்த உதவி இவர்களுக்கு தேவைதானா? நாம் கொடுக்கின்ற உதவி யாருக்கென்று இவர்கள் நம்மிடம் கேட்கிறார்களோ அது உண்மையாகவே அவர்களை சென்று சேர்கிறதா என்பதை எல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நடப்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வதும், நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதும், எப்பொழுதுமே இந்த சூழ்நிலையை நீ சரியாக தெரிந்து கொள்ள, நீ எப்பொழுதும் இதை உணர்ந்து கொள்ள, உன்னை சுற்றி வரும் நியாயத்தை தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். நம்மோடு பழகுகின்ற ஒவ்வொருவனுடைய உணர்வுகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இந்த நேரம் இனி உன்னோடு இந்த வாழ்க்கையை உனக்கு தரும் ஒவ்வொரு அன்பையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இனி வருகின்ற காலம் இந்த அப்பா உனக்கு சொல்வது போல எப்பொழுதுமே இரக்கப்படுவதில் தவறில்லை. ஆனால் யாருக்காக நாம் இரக்கப்படுகிறோம், எதற்காக நாம் இரக்கப்படுகிறோம் என்பதில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை சூழ்ந்து வரும் சில விஷயங்களோடு இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் முதலில் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதில், உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்வதிலும், உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த நம்பிக்கை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே. எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக முறைப்படுத்தும். உன் மனதில் இருக்கும் உணர்வுகளை, உனக்குள் இருக்கும் மனிதநேயத்தை இந்த மனிதர்கள் ஒருபோதும் தீய வழிக்காக பயன்படுத்தி விடக்கூடாது. அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொண்டால், ஒவ்வொரு நாளும் உன் மனதில் நீ என்னவாக இருக்கிறாய் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். மற்றவர்கள் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும், சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து எந்த விஷயத்தை பேசினாலும், உன் அப்பா நான் சொல்கின்றேன், உன்னை போல இரக்கம் கொண்ட இங்கு யாரும் கிடையாது.
உன்னைப் போல மனிதநேயம் கொண்ட குழந்தை இங்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த குணம்தான் உனக்கு எதிராகவும் இருக்கிறது. யாருக்கு எதைச் செய்ய வேண்டுமோ அதை செய்வது நியாயமா என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு செய்தால் மட்டும்தான் உன்னுடைய இது போன்ற முயற்சிக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்பதை மறக்காதே. அது இல்லை என்றால் இவர்கள் உன்னை எப்பொழுதும் அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையோடு இருந்தால் என்றுமே உனக்கான நல்லது நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உண்மையான விஷயங்களோடு எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.